எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்றைக்குள்ள வீடியோவில் மஞ்சள் பற்றி பார்க்க போகிறோம். மஞ்சள்னால் நம்ம ஸ்கின்ல அப்ளை செய்கிறதுக்குள்ள மஞ்சளில் 3 விதமான மஞ்சள்ஸ் இருக்குது. இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா கறி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அது நம்ம சமையலுக்கு யூஸ் செய்கிற மஞ்சள். ஆனால் அது ஸ்கின்னுக்கு கூட வேணும்னா யூஸ் செஞ்சுக்கலாம், எந்த கெடுதலும் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்மளோட ஸ்கின்னுக்கு அப்ளை செய்கிறதுக்குள்ள ப்ராடக்ட்டு. நம்மளோட ஸ்கின்னில் அதிகமான ஸ்டெயின் எதுவும் கொடுக்காது, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஆனால் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் கொடை மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதை பூசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மஞ்சள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்னைக்குள்ள வீடியோவில் கொடை மஞ்சள் பற்றி தான் பார்க்க போகிறோம், பூசு மஞ்சள். ஓகேவா? மஞ்சள்னு சொல்கிறது முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே ரெகுலராக யூஸ் செய்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் மஞ்சள். இப்போது நம்ம யூஸ் செய்கிற க்ரீமு, அப்புறமா வேறு கெமிக்கல் கலந்த நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. கெமிக்கல் இல்லாதது அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்டு சேல் ஆகுது. இதெல்லாம் முன்னாடி யாருமே யூஸ் செய்கிறது கிடையாது. எல்லாருமே மஞ்சள் தான் யூஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஸ்கின்னும் நல்ல பியூட்டிஃபுல்லாக கிளியராக இருக்கும். ஸ்கின்னில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மஞ்சள் யூஸ் செய்கிறவங்க பார்க்குறதே ரேர். ஓகேவா? ஆனால் மஞ்சளை உங்களோட ஸ்கின் கேரில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு நல்ல பொலிவு பெறும், ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மஞ்சளை ஒரு சிலர் ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் எரிச்சல் ஏற்படும். அதாவது டைரெக்டாக நீங்கள் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சல் இருக்கும். முக்கியமாக இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் எரிகிறது மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் செய்கிறதுக்காக நீங்கள் மஞ்சளை மில்க்குக்கு கூட ஆட் செஞ்சுக்கலாம், கேர்டுக்கு கூட ஆட் செஞ்சுக்கலாம், இல்லை ஆயிலுக்கு கூட ஆட் செஞ்சு மிக்ஸ் செஞ்சு யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது. இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக வாங்கி யூஸ் செய்கிற ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை பவுடர் டைப்பாக நேச்சுரலாக ஃபேஸ் பேக் பவுடர் கிடைச்சிது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் பேக்குக்கு கூட மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இன்னைக்குள்ள வீடியோவில் 2 பிராண்டோட மஞ்சள் இது கோபுரம் பூசு மஞ்சள், இது சூர்யா அப்படின்னு உள்ள பிராண்டோட பூசு மஞ்சள். ரெண்டுமே கொடை மஞ்சள் தான். ஓகேவா? அதை பவுடர் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது ஃபுல் சைஸாக இருக்கிற நேரம் இது மாதிரி இருக்கும். இதை பவுடர் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு பவுடராக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்க்குற மஞ்சளை விட கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு அதிக அளவு ஸ்டெயின் இருக்காது. அந்த மஞ்சள் யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின்னில் மஞ்சள் அப்படியே படிஞ்சிடும். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு ஒரு 10% பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்னா பூசு மஞ்சள் யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா பூசு மஞ்சள் அவ்வளோ ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த மஞ்சளில் இது மாதிரி ரெடிமேடாக பவுடர் டைப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ரியலான மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, முழுசாக இருக்கிற அந்த மஞ்சள் வாங்கி ஒரு கல்லில் வச்சு தேய்ச்சி யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் ரெகுலராக யூஸ் செய்கிறதுனால உங்களோட ஸ்கின்னு கண்டிப்பாக பிரைட்னிங் ஆகும். ஸ்கின் டோன் லைட்டர் ஷேடாக மாறும். மஞ்சளில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின்னில் பிம்பிள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். பிம்பிள் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின்னை கிளியரான ஸ்கின்னாக வைக்கிறதுக்கு மஞ்சள் பெஸ்ட்டாக இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைமில் யூஸ் செஞ்சால் கூட அந்த அளவு ஸ்டெயின் தெரியாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதே இது பூசு மஞ்சள் ரொம்ப அதிகமான ஸ்டெயின் இருக்கும். அதனால நீங்கள் டே டைமில் யூஸ் செய்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டீங்க. நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் பூசு மஞ்சள் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை தயிர், பால், இல்லை வாட்டரில் எப்படி வேணாலும் மிக்ஸ் செஞ்சு நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் அப்ளை செஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுருங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா ஃபேஸை சோப்பில் ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு வாஷ் செய்யாமலே ஃபேஸ் பேக்கு போட்டுருவாங்க. அது பலன் கொடுக்கவே செய்யாது, ஸ்கின்னுக்கு எடுத்து விட்டுடும். ஓகேவா? எப்போது நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஸ்கின்னு கிளியராக இருக்கணும். ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு நல்லபடியாக க்ளீன் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மஞ்சள் எல்லாம் நான் லோக்கல் ஷாப்ல இருந்தே வாங்கினேன். எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? பூசு மஞ்சள் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து வாங்கிக்கலாம். இந்த மஞ்சள் 25 ருபீஸுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மஞ்சள் 35 ருபீஸ். சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பூசு மஞ்சள் யூஸ் செஞ்சுக்கலாம். அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்கி நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை செஞ்சு சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் பயம் இருந்துச்சுன்னா நேச்சுரலான ப்ராடக்டே நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சைடு எஃபெக்டும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.